அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க. பத்திரிகை செய்தி எண் 96/2023 2023ல 96வது செய்தி அது வந்து இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி 3A அதாவது கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர், கூட்டுறவுத்துறை மற்றும் பண்டக காப்பாளர்ல நிலை 2 தொழில் மற்றும் வர்த்தகத்துறை பதவிகளுக்கான நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக 15/9/2022 நாளிட்ட அறிவிக்கை எண் அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 26/2022 வாயிலாக விண்ணப்பங்கள் வந்து கோரியிருந்தது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து 15/9/2022 வந்துச்சு. இந்த பதவிக்கான எழுத்துத் தேர்வு 28/1/2023 முற்பகல் அன்று நடந்த எழுத்துத் தேர்வுடைய நடந்து முடிஞ்ச அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 31/8/2023 வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டிருந்தது. இப்போ அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 8/1/2024 முற்பகல் மற்றும் பிற்பகல் வந்து 2 நேரங்களிலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து நேரடியாக நடக்க போகிறதா வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மேற்படி இந்த மூல சான்றிதழ் சரிபார்ப்பு உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ்டான் மதிப்பெண், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தரவரிசை எண், இடஒதுக்கீட்டோட விதி, காலி பணியிடங்களோட எண்ணிக்கை இது அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து தற்காலிகமாக இந்த தேர்வர்கள் வந்து உங்களை வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கான உங்களுடைய அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் தேர்வாணைய இணையதளத்திலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதற்கு தனியாக எந்தவித அழைப்பானையும் தபால் மூலியமாக அனுப்ப மாட்டாங்க. எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வரக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மதிப்பெண், அப்புறம் தரவரிசை, இடஒதுக்கீட்டு விதி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து வழங்கப்படும். அழைக்கப்பட்ட அனைவருக்குமே பணி நியமனம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உறுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் மேற்படி மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு பங்கேற்க தவறினால் அவர்களுக்கும் மறு வாய்ப்பு அதாவது செகண்ட் டைம் சான்சஸ் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி செயலர் தரப்புலேருந்து இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ரிசல்ட் செக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கான எல்லா சான்றிதழையும் கரெக்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து தேர்வாணையத்துடைய அட்ரஸ் என்னென்னா எண் 3 தேர்வாணைய சாலை பிராட்வே பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய அந்த தேர்வாணையத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து கலந்து கொள்றதுக்காண்டி இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க.